அன்னியாசிய ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃபான டைடு டு அஸ் இன் லவ் அதோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துருந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஜிமின் ஜிமின் என்ன வயன், நம்ம 2 பேருக்கும் ஓகே, நாம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு தானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தானே நான் உனக்கு ரிங்கெல்லாம் காமிச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி நீயும் நானும் அழகா அங்கே கிஸ் கூட பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு கண்ணடிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஜிமேன் விளாட்ற நேரம் இல்லை, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். என்ன வயன், என்ன உனக்கு இப்போது? இல்லை ஜிமினா, உன் ஃபேமிலிக்கிட்டேயும் என் ஃபேமிலிக்கிட்டேயும் என்ன பேசவே இல்லையே. அவங்கக்கிட்ட பேசினா தானே நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியும். கரெக்டு. என் ஃபேமிலிக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு ஹாப்பி தான். எப்படி இருந்தாலும் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் எப்போ மேரேஜ் பண்ணிப்பேன் தான் அவங்க காத்துட்ருக்காங்க. ஓகே, பட்டு என்னோடய ஃபேமிலி, உன்னோட ஃபேமிலிக்கிட்ட என்ன? நான் வேணால் என் அம்மா அப்பா கிட்டே சொல்லி வந்து பேச சொல்லட்டா? இல்லை ஜிமி, நான் ஃபஸ்ட்டு நான் பேசணும். சரி வையன், நீ போய் பேசு, அவங்க கன்ஃபார்ம் ஏற்றுப்பாங்க. இல்லை ஜிமின், உங்களுக்கு புரியல. அவங்க இந்த மாதிரி மேரேஜெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் உன் ஃபேமிலி லவ் மேரேஜெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களா என்ன? லவ் மேரேஜெல்லாம் ஒத்துப்பாங்க, பட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன ஒத்துக்க மாட்டாங்களா? இல்லை வையன், நீ ஒரு வாட்டி பேசிப்பார். நீ ஒரே பொண்ணு, கன்ஃபார்ம் உனக்காண்டி ஒத்துப்பாங்க. இல்லை ஜிமின், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீ பேசாமல் சொல்லாத வையன், போய் பேசிப்பார் அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் அப்பா கன்ஃபார்ம் ஒத்துக்க மாட்டாருன்னு. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறது என்னன்னே உங்களுக்கு புரியாமல் இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் வீடு வந்துருச்சு. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அவரை பார்க்குற மாதிரி செய்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. இங்கே பாரு வயன், எதுக்கும் கவலைப்படாத. என்ன ஆனாலுமே நான் உன்னையே தான் மேரேஜ் பண்ணிப்பேன். நம்ம 2 பேரும் கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வாழ போகிறோம். ஓகேவா? அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சிட்டு ஓகே ஜிமின், நான் போகிறேன். வயன், நீ போகணுமா? ஆமாம், போய் தானே ஆகணும். நான் பேச வேணாமா? கரெக்டு தான். ஆனால் உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசே இல்லடி. எனக்கும் தான் ஜிமின் இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் லவ்லியாக பேசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உள்ளே போயிட்டீங்க. ஜிமினும் அதுக்கப்புறம் கார் எடுத்து கிளம்பிட்டாரு. ஸோ ஜிமின் வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. பட் நீங்கள் எடுக்கலை. என்ன எடுக்க மாட்றா அப்படின்ட்டு உங்கள் காலுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் காலே பண்ணாமல் இருக்க அவர் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டார். அப்போ தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க. பட் ஜிமினோட ஃபோன் சைலண்ட்டில் இருக்குது. ஏன்னா அவர் ஆஃபீஸில் சைலண்ட்டில் போட்டிருப்பார் போல். ஸோ மறுபடியும் சைலண்ட்லேருந்து அவர் எடுக்க மறந்துட்டார். ஸோ அதனால் ரிங் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 5 டைம்ஸ்க்கு மேலே ரிங் ஆகிருக்கும். எல்லாமே நீங்கள் தான் கால் பண்ணியிருப்பீங்க. பட் ஜிமினுக்கு அது தெரியவே இல்லை. ஸோ நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் பார்க்குறாரு. ஐயோ, இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்கா, சைலண்ட்டில் போட்டு வச்சுருக்கோமா அப்படின்ட்டு அவர் கால் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஜிமின், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றீங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே நீங்கள் 2 பேரும் உங்கள் ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கீங்க. ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமினா அப்படின்ட்டு ஒரு லேப்ஸில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன வயன்? ஜிமின், என் அம்மா அப்பா ஒத்துக்கவே மாட்டுறாங்க. நான் எவ்வளோ கேட்டேன்னு தெரியுமா? அதுவும் எங்கள் அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஆமாம், ஸ்டார்டிங்கில் அது அப்படி தான் இருக்கும். போக போக நீ சொல்லி புரிய வை, கன்ஃபார்ம் அவங்க ஏற்றுப்பாங்க. இல்லை ஜிமின், உங்களுக்கு சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. வயன், நீயே இப்படி விட்டு கொடுக்கலாமா? இப்படியெல்லாம் நீ கிவ் அப் பண்ணிடாத. நீ பேசு, இல்லை நான் வந்து பேசிட்டா? ஐயோ வேணாம் ஜிமின், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிட போகுது. வேணாம், நானே பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இழுத்துட்டே சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை உங்கள் அம்மா அப்பா இதை ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ ஜிமின் நீங்கள் லேப்ஸில் உட்காந்துட்ருக்கிறத கொஞ்சம் அவருக்கு வசதியாக மாற்றிக்கிட்டு அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்படியே கையெடுத்து உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே விட்டு செம்மையாக ரப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சோகத்தில் இருந்தீங்க. ஜிமின் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே நீங்கள் ஷாக்கிங்காக ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் பொறுக்கி, நானே எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், நீ என்னன்னா உன் வேலையை பண்ணிகிட்ருக்க, விட்றா என்னையா அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஏய் எங்கே போகிற? நீ தானே வந்து உட்காந்த, இப்போ தானே எந்திரிச்சு போகிற? அது எனக்கு ஒரு மாதிரி சோகமாக இருந்துச்சு. அதுக்கு தான் ஒரு ஆறுதலுக்காண்டி உட்காந்தேன். அதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா? போடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்க. பட் ஜிமின் உங்களை இழுத்து மறுபடியும் லேப்ஸில் உட்காரிச்சிட்டாரு. 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்போ டோர் நாக் ஆகுது. ஸோ அப்போ தான் நீங்கள் ஜிமினை விட்டு விலகிட்டு
ஜிமின் மரியாதையும் வேலை பாரு. இந்த ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறவள வச்சுக்காத. யார் கண்ணியாச்சும் மாட்டிக்கிட்டா அசிங்கமாயிடும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. அப்போ டேயாங் தான் உள்ளே வராரு. அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே தான் உள்ளே வராரு. நீங்களும் ஹாய் டேயாங்க, ஓகே ஓகே அப்படின்ட்டு அவரும் போகிறாரு. அவருக்கு என்ன தெரியாதா ஜிமின் என்ன வேலை பண்ணிகிட்ருப்பாருன்னு. அதுக்கப்புறம் ஜிமின் டேயாங் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே ஏதோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 டேஸாக நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுகிறீங்க, பட் அவங்க ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. இதில் வேறு நீங்கள் என்னோடய பாஸ் தான் ஜிமின் அப்படின்ட்டு மட்டும் சொன்னீங்கன்னா முடிஞ்சுது, உங்களை வேலைக்கு கூட அனுப்ப மாட்டார். ஸோ நீங்கள் அதனால தான் அதை கூட சொல்லாமல் ஃபஸ்ட்டு இதை ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்றீங்க. அப்போ ஜிமினுக்கு பொறுமை தாங்கலை. என்ன வையன் பேசுனியா இல்லையா, அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? ஜிமின் நான் தான் சொல்கிறேன்ல, நான் பேசிட்டு தான் இருக்கேன், அவங்க தான் ஏற்றுக்கவே மாட்டுறாங்க அப்படின்ட்டு நீங்களும் ஜிமினும் கொஞ்சம் சண்டையாக மாறிடுது. ஐயோ ஜிமின், நீங்கள் வேற ஏன் இப்படி டென்ஷன் படுத்துறீங்க? நான் எப்படியாச்சும் ஏற்றுக்க வச்சிட்றேன் ஜிமின். இல்லை வையன், இதுக்கு மேலே உங்கள் கையில் விட்டு சரிப்பட்டு வராதுன்னு புரிஞ்சு போச்சு. நானே இதை பார்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் போய் பேசுகிறேன். இல்லை ஜிமின் வேணாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் தப்பாக நடந்துருச்சுன்னா வேணாம் ஜிமின், இன்னும் வேர்ஸ்ட்டாக தான் முடியும் சுச்சுவேஷன். சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் இதை பற்றி நீ எடுக்காத, மறுபடியும் இந்த டாபிக் எடுத்து நீ பேசு. இப்போதைக்கு நீ கொஞ்சம் சைலண்ட்டாகவே இரு, அதுதான் நல்லது, ஓகேவா? ஓகே ஜிமின், நீ ஊன்னு சொன்னால் மட்டும் நான் போய் ஏதாச்சும் தலையிடுறேன், நான் ஏதாச்சும் பேசுகிறேன், எப்படியாச்சும் மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்கிறேன். இல்லை வேணாம் ஜிமின், கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஜிமினுக்கு இது இப்படியே விட மனசு இல்லை. அவருக்கு சீக்கிரமாக உங்கள் கூட ஹாப்பியான ஒரு லைஃப் வாழணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் மனசில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படியே தான் டைம் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா தான் உங்களோட லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு. பட் குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஜிமினோட ஃபேமிலிக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அவங்க நான் பார்க்கணுண்டா, என் மருமகளை பார்க்கணும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் ஜிமினும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேருமே ஒரு மாதிரி அழகான ட்ரெஸ், மேட்சிங்கான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கப்பல் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஜிமின் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், நீங்கள் ஒரு ஒயிட் கலர் லாங் சுடிதார் போட்டிருக்கீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அவங்க பார்த்தோன்னே என் மருமகள் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே திஷ்டி எடுக்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. உங்களுக்கும் ஜிம்னோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சி போச்சு, அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ 1 டே ஃபுல்லு நீங்கள் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சாக்கில் நீங்கள் ஜிமினை கண்டுக்கவே இல்லை. பட் ஜிமின் விடாமல் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. பார்க்குறலாம் பாரு கிராதகி, என்னை பார்க்க கூட மாட்றா அப்படின்ட்டு ஜிமின் மனசுக்குள்ளேயே உங்களை திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அங்கிள் ஆண்டி நல்லா கூப்பிடாத, நாங்கள் உனக்கு அத்தை மாமா ஓகேவா, அப்படி தான் கூப்பிடணும். ஓகே அத்தை அப்படின்ட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. ஜிமினுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ அவங்க ஆமாம்மா நாங்கள் எப்போ வந்து பேசிட்டோம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட, அது வந்து ஆண்டி. அப்போ ஜிமின் பின்னாடிலேருந்து வந்து அவரோட மம்மியை ஹக் பண்ணிட்டு, மம்மி அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ டைம் ஆச்சு, நான் வைனா போய் ஃபஸ்ட்டு வீட்டில் விட்டு வரேன் ஓகேவா, இதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு செல்லமாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் பாய் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி இல்லை பாய் அத்தை மாமா அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டே போகிறீங்க. அவங்களும் சிரிக்கிறாங்க. என்னங்க நம்மளுக்கு ஒரு அழகான மருமக கிடச்சிருக்கா, அழகுக்கேற்ற மாதிரி குணமும் நல்லா தான் இருக்குது. நம்ம 2 பேரும் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி மகனும் மருமகளும் கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் கையை கொடுத்துட்டே காரில் தான் போய் உட்காடுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் உங்களை வீட்டில் வழக்கமெல்லாம் ட்ராப் பண்ணிடுறாரு. நீங்களும் நடந்து போகிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இப்போ ஃபீல் ஆகிட்டுருக்கு. 2 பேராலையும் விட்டு இருக்கவே முடியாதுன்ற நிலமையில தான் இருக்குது. ஸோ எப்படியாச்சும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் 2 பேரோட மைண்ட்லேயும் இருக்குது. பட் அது எப்படின்னு தான் உங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் நீங்கள் ஆஃபீஸ் வரீங்க. ஜிமினும் வராரு. கொஞ்ச நேரம் ஒர்க் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் சென்ட்ரலே வையன் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் எங்கே ஜிமின் போகிறீங்க? ஒரு விஷயமா போகிறேன் வையன், நான் உன்கிட்ட எதாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நீங்கள் ஜிமினா எங்கே போகிறீங்க? இப்போ உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் இருக்குது, நீங்கள் அதை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? உங்களுக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது ஜிமின். அதை மீட்டிங்ஸ் எல்லாம் டைம் ஹேண்டில் பண்ணிப்பான், நான் அவன்கிட்ட பேசுகிறேன். இப்போ அதை விட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. ஸோ கிளம்புறேன் வையன். ஜிமின் அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வர அவர் அதுக்குலாட்டியுமே கிளம்பிட்டாரு.
எங்கே தான் போகிறான், நான் மட்டும் சொல்லக்கூட இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஃபியூ டேஸாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஜிமின் வருவார், ஈவினிங் வரையும் இருப்பார், அதுக்கப்புறமா எங்கேயோ போயிடுவார். ஆனால் எங்கன்னு உங்ககிட்ட இப்போ வரையுமே சொல்லலை. அவங்களுக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. ஸோ அப்போது ஜிமின் வராரு. இன்றைக்கி ஜிமின் ஆஃபீஸில் தான் இருக்கார் ஃபுல் டைமாகவே. நீங்கள் என்ன ஜிமின், எப்போவுமே நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்க ஈவினிங் போல், இன்றைக்கி என்னென்னா ஆஃபீஸில் இருக்கீங்க? அது என்னோடய ஒர்க் முடிஞ்சிச்சு, ஸோ அதனால தான் நான் போகல. ஒர்க் முடிகிற வரையும் அதை எப்படியாச்சும் நான் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாள். ஸோ எப்படியோ நான் நினச்சதை நான் சாதிச்சிட்டேன், ஸோ அதனால தான் அப்படின்ட்டு ஜிமின் கூலாக சொல்கிறாரு. என்ன ஒர்க்குன்னு லாஸ்ட் வரையும் என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. அதுவா, அவ்வளோ க்யூரியஸாக இருக்கியா என்ன? ஆமாம், நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நான் தானே உங்களோட மேனேஜர், எனக்கே தெரியல அது என்ன ஒர்க்கு. அது உனக்கு தெரிய வரும். ஓகே வையன், அதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் ஜிமின்? அது சொல்லுங்க ஜிமின். வையன் சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட கிக் இருக்குது, புரிஞ்சுதா? சரி, பட் ஹிண்டாச்சும் கொடுங்க. ஹிண்டா? அது இல்லை ஹிண்ட் கொடுத்தாலாம் நல்லா இருக்காது. சரி ஓகே, நாம் வீட்டுக்கு கிளம்பலாம். என்ன இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம், உனக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை, ஸோ நம்ம கிளம்பலாம். கொஞ்ச நேரம் ஊர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை என் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஓகே ஜிமின் அப்படின்ட்டு நீங்களும் ஜிமினும் அப்படியே கிளம்பிட்டீங்க. டேங்கிட்ட எல்லா பொறுப்பையும் எடுத்து மண்டையில் போட்டுட்டு 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்ற கிளம்பிட்டீங்க. ஸோ கொஞ்ச நேரம் நீங்களும் ஜிமினும் ஊர் சுற்றுறீங்க. அப்போ கூட நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு கேட்குறீங்க. பட் ஜிமின் கொஞ்சம் கூட ஹிண்ட்டு கொடுக்கல, எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாரு. போங்க ஜிமின், நீங்கள் ரொம்ப மோசம். சரிடி, நான் மோசமாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் அந்த சர்ப்ரைஸ் தெரிஞ்சோடனே நீ கட்டி பிடிச்சி லிப்ஸ்லையா கிஸ் பண்ண போகிற. ஏன்னா அப்படியெல்லாம் நடக்குமா என்ன? ஏன் நடக்கும், வேணா பாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் பார்க்கலாம் அப்படி என்ன சர்ப்ரைஸ்ன்னு அப்படின்ட்டு நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினும் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் ஓகே ஜிமின் பாய், வையன் பாய் அப்படின்ட்டு அவர் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க நீங்களும் அதை கேட்ச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜிமின் உங்களை சிரிச்சிட்டே பார்க்குறாரு. நீங்கள் உள்ளே போகிற வரையுமே ஜிமின் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜிமினும் உள்ளே போக அங்கே உங்கள் அம்மா அப்பா ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. பட் நீங்கள் அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற போகிறீங்க. ஏன்னா நீங்கள் இத்தனை நாளுமே உங்கள் மேரேஜுக்கு ஒத்துக்கல அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட முகம் கொடுத்து கூட நீங்கள் பேசலை. என் மேரேஜ் ஒத்துக்கல, போதும், இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே வேணாம், நான் இனிமேல் உங்ககிட்ட பேசக்கூட விருப்பப்படல அப்படின்ட்டு நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி முனைச்சிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களும் உங்களை ஒரு மாதிரி பாவமாக தான் பார்த்துட்ருக்காங்க. என் பொண்ணு பேச மாட்டாளா அப்படின்ட்டு 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள எப்போதும் போல் கண்டுக்காமல் ஸ்டெப்ஸ் எட போகிறீங்க. அப்போது வையன் ஒரு நிமிஷம், அப்போ கண்டுக்கல நீங்கள் மறுபடியும் ஸ்டெப்ஸ் எட போகிறீங்க. வையன், நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் வையன், ஸ்டாப். அப்போ கூட நீங்கள் கண்டுக்காமல் போகிறீங்க. இப்போ நீ மட்டும் நிற்கல, அதுக்கப்புறம் மேரேஜுக்கு நான் எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லதான் நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே உங்கள் அப்பா இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க, நின்றுட்டே இருக்கீங்க. உட்காருமா அப்படின்ட்டு உங்களை உங்கள் 2 பேர் நடுவில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அப்போ உங்கள் அப்பா, வையன், நான் உங்கள் 2 பேர் மேரேஜ்க்கு ஒத்துக்கிறேன், உனக்கும் அந்த தம்பிக்கும் நாங்களே முதலாளாக நின்று மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். எங்களுக்கு அந்த ஜிமின் தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் நீ நல்லா பார்த்து பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவரும் இப்போ நல்லா ஸ்டாண்டர்டில் தான் இருக்கார். எனக்கு சந்தோஷத்தை வேறு எதுவுமே தேவையில்ல. ஜாதி கேஸ்ட் அதெல்லாம் எதுக்கு? எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற லைஃப் பார்ட்னர் கிடச்சா அவங்கள எப்போவுமே விடக்கூடாது. ஸோ அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு பிடிச்சவனையே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இல்லை. நீ ஹாப்பியாக இருக்கிறது மட்டும்தான் எங்கள் 2 பேருக்குமே தேவைடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்பா? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமாடா வையன், நாங்கள் ஒத்துக்கிறோம். நாம் சீக்கிரமாக மேரேஜ்க்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம். உனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடக்கட்டும். நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக அங்கே டான்ஸ் ஆடுவோம், நீனும் டான்ஸ் ஆடணும் என்ன அப்படின்ட்டு அவங்க இப்போ காமெடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹாப்பியாக அதை சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான், ஆமாம், நான் லவ் பண்ணுறதோட பேர் ஜிமின் தான் நான் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்?
ஓ அதுவா, அந்த ஜிமின் தம்பி இருக்கானே, இந்த ஒரு வாரமாக எங்கள் 2 பேர் பின்னாடியே வாலு மாதிரி சுற்றிட்டு இருந்தான் எங்களோட சம்மதத்தை வாங்குறதுக்கு அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஜிமின் தான் ஈவினிங் ஆனாலே ஆஃபீஸை விட்டு போயிடுவார். அது வேறு எதுக்கும் இல்லை, உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருப்பார். பட் உள்ளே போகிறதுக்கு அவருக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கும். இருந்தாலும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்ல, அதுக்காண்டி அவர் நாக் பண்ணியிருப்பார். ஸோ ஜிமினோட அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. யார்ப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும்? நான் வயனோட பாஸ், என் பேர் ஜிமின். ஓ ஜிமினா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வயனுங்க, வயனை வரலையா என்ன ஆஃபீஸ்க்கு அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க. சேச்சா அப்படி இல்லை, அவள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கா. நான் உங்களை மீட் பண்ண தான் வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியதாக இருக்குது. எங்ககிட்டயா அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு சீன்லேயே ஜிமின், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. அப்போது ஜிமின் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது நான் வயனோட லவ் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல வரேன். நீயுமாப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுற? அவள் தான் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டு நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சுற்றிட்டுருக்கா. இப்போ என்னன்னா நீங்களே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேச வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்கள் அவள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின், இல்லை அவளோட லவ்வரே நான் தான். என்ன அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆமாம், நானும் வயனும் தான் லவ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன 10 வருஷமாவா அப்படின்ட்டு அவங்க ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓ அப்போ அந்த மோஜின்னு அவள் டைரியிலலாம் எழுதி வைக்கிறது நீ தானா? ஆமாம் நான் தான். ஆனால் அது எப்படி, நீங்கள் மறுபடியும் மீட் பண்ணிட்டீங்களா? ஆமாம், நாங்கள் மறுபடியும் காலேஜில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். எப்படியோ கோஇன்சிடெண்ட்டாவோ இல்லை ஆக்சிடெண்ட்டாவோ நாங்கள் 2 பேருமே மறுபடியும் காலேஜில் ஒன்றா சேர்ந்தோம். அப்போ மறுபடியும் எங்களோட லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆச்சு. ஸோ இப்போ வரையுமே நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தரை விட்டு இன்னொருத்தரால் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஜிமின் அவரோட லவ்வை அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் புரிய வைக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு புரியுது ஜிமின் என்ன தான் சொல்ல வர்றாருன்னு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு ஸ்டபனாக இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு கூட ஓகே தான், பட் உங்கள் அப்பா தான் முடியவே முடியாது அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ இல்லைப்பா முடியாது, நீ என்ன தான் சொன்னாலுமே இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிப்பீங்க, ஆனால் இங்கே சுற்றி இருக்க ஆளுங்கள்லாம் எங்களை தான் ஒருமையாக பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு ஜிமினை அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளில தொடுத்தாத குறை தான் அப்படியே வெளில அனுப்பிட்டாங்க. ஜிமினுக்கே அங்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஜிமின் கிவ் அப் பண்ணல. தினமுமே அவர் ஜிமினோட அப்பா பின்னாடி சுற்றுறது, அம்மா பின்னாடி சுற்றுறது, அவங்கள கெஞ்சுறது அப்படின்னே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா ஜாகிங் போகும்போது ஜிமினும் மார்னிங் அதுக்காண்டியே வேகமாக எழுந்திரிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா கூட ஜாகிங் போவார். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் சாமான் வாங்கிட்டு வந்தால் அதுக்குமே ஹெல்ப் பண்ணுவார். அப்படின்ட்டு ஜிமின் ஒரு பார்ட் டைம் எடுபடியாகவே மாறிட்டார். பட் இது தெரியாமல் தான் ஜிமின் எங்கே போகிறான், ஒரு வேளை வேறு யார் கூடச்சும் அஃபேரில் இருக்கானோ, வேறு யார் பொண்ணுக்கிட்டேயாச்சும் பேசுகிறானோ நம்மளுக்கே தெரியாமல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் இங்கே ஜிமின் உங்களுக்காண்டி தான் நாயாக செத்துட்ருக்காரு. அவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு. பட் அவங்க 2 பேருக்கும் மனசு இறங்குற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேருமே ஏன்பா இப்படி பண்ணுற, நாங்கள் தான் ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டால. இல்லை அங்கிள், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வயனுக்காண்டி என் உயிரை கூட கொடுப்பேன். அவள் இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது. நான் அதுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் ஒத்துக்கிற வரையுமே உங்கள் பின்னாடியே நான் சுற்றுவேன். உங்களுக்கு என்ன உங்கள் காலில் விழுகணுமா, அது கூட நான் செய்கிறேன் அப்படின்ட்டு காலையே விழுக போயிட்டாரு. ஸோ அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு, மனம் இறங்கிருச்சு. சரிப்பா, அவளோட மேரேஜ்க்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், உனக்கும் அவளுக்கும் நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம், ஓகேவா? இவ்வளோ நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நீ இப்படி நல்ல பையனாக இருக்க ஓகேன்னு தான் எங்களுக்கு பட்டுச்சு. பட் கொஞ்ச நாள் நீ என்ன தான் பண்ணுற அப்படின்ட்டு பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் 2 பேருமே இருந்தோம் அப்படின்றாங்க. அப்போ தான் ஜிமினுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அதுக்காண்டி என்னை இப்படி அலைய வச்சிட்டிங்களா அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் ஓடினாலும் அவர் சிரிச்சுட்டே தான் பார்த்துட்ருக்காரு. சரிப்பா, நாங்களே வயன்கிட்ட பேசுகிறோம். சரி அங்கிள் அப்படின்ட்டு ஜிமினும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஜிமின் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. இப்போயே ஜிமினை போய் கட்டி பிடிச்சி அவரை கிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஆனால் இப்போ எப்படி போக முடியும்? ஸோ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா 2 பேரையும் கட்டி பிடிச்சி அவங்களுக்கு தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு இப்போ தான் செம்ம ஹாப்பியாக இருக்குது. 3 பேருமே செம்ம ஹாப்பியாக அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாளுமே முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்க, சாப்பிட்றதுக்கு கூட அவங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் பத்தில் தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க.
இதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஜாலியாக நீங்கள் சிரிச்சிட்டே அவங்கள ஹாப்பியாக சிரிச்சே தான் எப்போவுமே பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் ஃபேமிலி ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபேமிலி தான் இருக்கும். பட் அவங்க உங்கள் மேரேஜ்க்கு ஒத்துக்கலன்ற ஒரே ரீசனுக்காண்டி நீங்கள் அவங்கள முகம் கொடுத்து கூட பார்க்குறது இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது அவங்க சம்மதிச்ச பிறகு தான் நீங்கள் எவ்வளோ குஷியாயிட்டீங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போயாச்சும் நம்ம பொண்ணுக்காண்டி நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டு தான் அவங்களோட முடிவையும் இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ இப்படியே தான் ஃபியூ டேஸ் ஆகுது. ஸோ இப்போது அவங்களோட மேரேஜ் டே தான். ஃபஸ்ட்டு அவங்களோட முறைப்படி மேரேஜ் நடக்குது. நீங்கள் ஹிந்து, ஜிமின் கிறிஸ்டியன். ஜிமின் தான் ஃபஸ்ட்டு நம்ம உன்னோட முறைப்படியே மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ட்டு அவரோட அம்மா அப்பா கிட்டேயும் பேசுவார். அவங்களுக்கு என்ன ஓகே தான், மேரேஜ் நடந்துச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே சமைச்சனால இப்போது ஜிமின் பட்டு வெட்டு சட்டையில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக டிப்டாப்பாக அங்கே உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் அழகாக சாரீ, ரெட்டு கலர் சாரீ, உங்களுக்கு அது செம்ம எடுப்பாக இருக்குது, அழகாக நீங்கள் ரெடியாகி வந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்ததும் மெய் மறந்து போய் தான் பார்த்துட்ருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சாரியில் பார்க்குறதா? அவ்வளோதான், அவரெல்லாம் உங்கள் மேலேருந்து கண்ணே எடுக்க முடியல. நீங்கள் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஜிமினை தான் சிரித்து பார்க்குறீங்க. ஜிமின் உங்களையே தான் ஆடி போய் பார்த்துட்ருக்காரு. ஜிமின், ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை அடிக்க தான் அவர் என்ன வயன், என்னாச்சு, ஏன் இப்படி பார்த்துட்ருக்கீங்க? அது நீ தானா? என்ன வேறு யாராச்சும் வேணுமா என்ன? இல்லை, நீ இவ்வளோ அழகாக இருக்க சாரியில், பட் ஒரு தடவை கூட என் முன்னாடி சாரியில் வந்ததே இல்லையா வயன்? அது ஜிமின், நான் எப்போவுமே மாடர்னாகவே இருந்து பழகிட்டேனா, ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி சாரீ போடுறதெல்லாம் பிடிக்காது. ஸோ பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, நான் அதில் பழகலை. ஸோ அதனால தான் நான் சாரீ வேர் பண்ணதில்லை ஜிமின். ஆனால் எனக்கு பிடிக்கும் தான் அப்படின்ட்டு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ ஜிமின், அப்போனா மேரேஜ்க்கு அப்புறம் நீ எப்போவுமே சாரீ தான் வேர் பண்ணணும். அதெல்லாம் முடியாது, இது எவ்வளோ கசகசன்னு இருக்குன்னு தெரியுமா? இதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சாரீ கட்டி பார்த்தா தானே தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமின், வையன் வாயை மூடு வையன், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் எனக்காண்டி அப்படின்ட்டு அவர் ரொம்ப லவ்லியாக கேட்டுட்ருக்காரு. உங்களால் மறப்பே சொல்ல முடியல. சரி, ஓகே பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. ஜிமினோ ஓகே இது போதும்டி அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்துலேயே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் எல்லோரும் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து அவங்க ஃபேமிலியே வாயை பொழுந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல, அவர் செம்ம குஷியில் உட்காந்துட்ருக்காரு. புது மாப்பிள்ளை இல்லையா, ஸோ அதனால தான். அப்போ ஐயரும் தாலி எடுத்து கொடுக்க உங்கள் கழுத்தில் அழகாக தாலி ஏறுது. அதை பார்த்து எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. உங்கள் அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பா அப்படின்ட்டு எல்லாருமே அவ்வளோ குஷியோடு இருக்காங்க. டியாங்கோங்க இருக்கார், உங்களோட கோலிக்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. ஜிமின் மேலே க்ரஷ்ஷாக இருந்தவங்கலாம் இவருக்கு போய் இவளா அப்படின்னு கொஞ்சம் குசுன்னு தான் பேசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல, இவ்வளோ அழகான பையனுக்கு இவ்வளோ அழகாக தான் இருக்கா, 2 பேரும் பர்ஃபெக்ட் ஜோடி தான். எப்படியோ மேனேஜரையே போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரே, நாமளும் எப்படியாச்சும் மேனேஜராக போய் சேர்ந்துக்கணும், அதுக்கப்புறம் அவரையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அழகாக இந்தியன் வெட்டிங் பிரகாரம் உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் வெட்டிங் தான் நடக்க போகுது. இது ஜிமின் முறைப்படி, ஏன்னா அவர் கிறிஸ்டியன் இல்லையா, ஸோ அதனால் சர்ச்சில் தான் இப்போ செகண்ட் மேரேஜ் நடக்குது. நீங்கள் ஒரு அழகான கவுன் போட்டிருக்கீங்க. ஜிமினும் உங்கள் கோட் சூட்டில் செம்ம மாசாவும் கெத்தாக தான் இருக்கார். அப்போ பக்கத்தில் டியாங்கும் தான் பார்த்துட்ருக்காரு. டியாங்கும் தான் செம்ம அழகாக இருக்கார். இப்போது எல்லாருமே ஜிமின் சைட்லேருந்து டியாங் சைடு மாறிட்டாங்க. இப்போ தான் ஜிமினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ அதனால் அவர் மேலே க்ரஷில் இருந்தவங்கெல்லாம் இப்போ டியாங் மேலே க்ரஷ் ஆகிட்டாங்க. டியாங்க்கு ஃபஸ்ட்டே ஏகப்பட்ட பேர் க்ரஷில் சுற்றிட்டுருக்காங்க, இப்போ இன்னும் சில பேருமே ஹேட் ஆகிட்டாங்க. ஸோ டியாங் என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு தான் யாருமே ஃபேஸ் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்காரு. அவர் தனியாக இருந்தாலே போதும், பொண்ணுங்க கூட்டம் ரெம்பிடும். ஸோ அவர் இப்போது வேறு வழி இல்லாமல் ஸ்டேஜில் ஜிமின் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜிமினும் போட்டு செம்மையாக கலக்கிறாரு. என்னடா மச்சான், உன் பின்னாடி இவ்வளோ பொண்ணுங்க சுற்றுறாங்க, யாராச்சும் சூஸ் பண்ணிக்க வேண்டியதானே? ஐயோ சாமி, இந்த மேரேஜுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது, இதுக்குள்ளெல்லாம் போகவே கூடாது அப்படின்ட்டு டியாங் முடிவாக இருக்கார். அப்போ கரெக்டாக உங்கள் கையை பிடிச்சி உங்கள் அப்பா உள்ளே கூப்பிட்டு வராரு. அப்போ டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஒரு லாங் கவுன் போட்டிருக்கீங்க. அந்த கவுனை பிடிக்கிறதுக்கே நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்காங்க எல்லோரும். நீங்கள் அதை விட க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கீங்க. ஜிமின் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டே வரீங்க. அப்போது உங்கள் அப்பா,
மாப்பிள்ள என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு உங்கள் கையெடுத்து அப்படியே ஜிமின் கையில் வைக்கிறாரு. ஸோ ஜிமினும் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் அழகாக சிரிக்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் அவரையே விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஜிமின் இப்படி பார்க்குறீங்க? அப்பையும் தான் என்னை சேலையில் பார்த்த பிறக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்பயும் என்ன இப்படியே பார்க்குறீங்க? வயன் நீ எப்படி வயன் எல்லாத்துலேயுமே இவ்வளோ அழகாக இருக்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. எப்போ தான் சீக்கிரம் மேரேஜ் நடக்கும், எப்போ தான் நம்ம ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே போவோன்னு இருக்குது. ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் சுற்றி பார்த்துட்டு அதில் என்ன, எப்படி இருந்தாலும் நடக்க போகிறது தானே சொன்னேன் அப்படின்ட்டு ஜிமின் சிரிக்கிறாரு. நீங்கள் ஜிமின் சும்மா இருங்க ஜிமின் அப்படின்ட்டு ப்ளஷ் ஆகிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபாதரும் அதுக்கப்புறம் அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜிமினும் ரிங்கை அழகாக மாற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சரி யூ மேக் கிஸ் அப்படின்றாங்க. அப்போ எல்லாருமே அவ்வளோ ஆரவாரமாக கத்திகிட்ருக்காங்க. ஜிமினும் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி உங்களை அப்படியே இழுத்து உங்கள் லிப்ஸை அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு. நீங்களும் சிரிச்சிட்டே தான் கிஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா கண்ணிலலாம் அவ்வளோ ஹாப்பி டியர்ஸாக வருது. அவங்களுக்கு பொண்ணை விட்டு பிரிகிற சோகம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்கானே அப்படின்ட்டு சந்தோஷம் ஒரு பக்கம். அப்படின்ட்டு அவங்களுக்கு அழுகிறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியாமல் தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிமின் ஒரு 2 நிமிஷத்தில் விட்டுருவாருன்னு பார்த்தா அது கண்டினியூஸாகவும் டீப்பாகவும் போயிட்டே இருக்கா. அப்போ எல்லாரும் ஸ்டார்டிங்கில் கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னடா இந்த பையன் இன்றைக்கி விடுவானா இல்லை விடமாட்டானா அப்படின்ட்டு எல்லோரும் க்யூரியஸாக பார்த்துட்ருக்காங்க, ஏதோ ஐபிஎல் மேட்ச்சை பார்க்குற மாதிரி. அப்போது டியாங் தான் டே ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினோட ஷோல்டரில் தான் தட்டிகிட்ருக்காரு. பட் ஜிமின் அப்படியே தட்டி விட்டுட்டு அவர் கிஸ் பண்ணுறதுலே மும்மரமாக இருக்கார். நீங்களும் உலகத்தையே மறந்துட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டியாங் தான் இப்படியே போயிட்டு இருந்தா என்னடா நடக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்போது உங்கள் அம்மா அப்பா ஜிமினோட அம்மா அப்பா எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கே ரொம்ப ப்ளஷ் ஆகுது நீங்கள் 2 பேரும் பண்ணுறதை பார்த்து. டியாங்க்கு இதுக்கு மேலே சைலண்ட்டாக இருக்க முடியல. அவர் வேறு சிங்கிளாக இல்லையா, பத்திக்கிட்டு தானே வரும் இந்த மாதிரி பார்த்தா. ஸோ அவர் எப்படி கஷ்டப்பட்டு உங்களையும் ஜிமினையும் பிரிச்சிட்டாரு. ஜிமின் ஏன்டா அப்படி பண்ண? எவ்வளோ கண்டினியூஸாக எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? சென்டரில் வந்து இப்படி கெடுத்துட்டியே அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு தான் அவர் பார்த்துட்ருக்காரு. ஆனால் டியாங்க்கு தானே தெரியும், கொஞ்சம் சுற்றி பாருடா, ஏன்டா இப்படி பண்ணுற, இதெல்லாம் வீட்டுக்கு போய் வச்சுக்கூடா, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற அப்படின்ட்டு தான் டியாங் குசுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஜிமினும் சரின்ட்டு உங்களை பார்த்தா உங்கள் கண்ணெல்லாம் செவந்து போய் நீங்கள் செம்ம ப்ளஷ் ஆகிட்டு நிமிந்து கூட யாருமே பார்க்கல, கீழே குஞ்சிட்ருக்கீங்க. ஜிமினும் அதை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லோரும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிமினோட வீட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஜிமின் நீங்கள், அதுக்கப்புறம் டியாங், அதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா அப்பா, உங்கள் அம்மா அப்பா அப்படின்ட்டு எல்லாருமே தான் வந்திருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா சரி என் பொண்ணை உங்கள் கையில் தான் ஒப்படைச்சிருக்கேன் ஜிமின், நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அவளை. அதுக்கு என்ன மாமா, நான் நல்லா பார்த்துக்கிறேன், அவள் என்னோடய ஒய்ஃப், நான் அவளை நல்லா தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆகிட்டு சரி அப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். ஏன் நீங்கள் இருந்துட்டு போகலாம்ல, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்களேன். இல்லை ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அதோடு சேர்த்து ஜிமினோட அம்மா அப்பாவும் சரிடா ஜிமின் நாங்களும் கிளம்புறோம், நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் எங்கே போகிறோமா, கொஞ்சம் உங்களுக்கு 2 பேருக்கும் ப்ரைவசி வேணாமா, ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறோம், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, கொஞ்சம் மாதம் இங்கே வரமாட்டோம், ஸோ என்ஜாய்டா அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டே ஜாலியாக பேசிட்டாங்க, வந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை பார்க்க, நீங்கள் ஜிமினை பார்க்க அப்படின்ட்டு கொஞ்சம் டீப்பான ஐ கான்டாக்ட் தான் போயிட்டுருக்கு. அங்கே பப்ளிக்லேயே உங்களை பிடிச்சி செம்மையாக லிப் லாக் பண்ணார். இப்போ நீங்கள் 2 பேரும் தனியாக வீட்டில் இருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே கையெடுத்து உங்கள் கை மேலே வச்சு உங்கள் கையை அப்படியே ரப் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுட்டே ப்ளஷ் ஆகிட்டே ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஸோ ஓகே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடை நான் சூன் போட்டுறேன், ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய்.